நாங்க வந்துட்டோம்னு சொல்லு. கெத்தா ஃபைனலுக்கு வந்துட்டோம்னு சொல்லு. இப்படி வந்து ஸ்பெயின் மாசா சொல்ற மாரி தான், பிரான்ஸ வீழ்த்தி அவங்க சூப்பரா ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. இன்னைக்கு பிரான்ஸுக்கும், ஸ்பெயினுக்கும் நடந்த மேட்ச்ல, ஸ்டார்ட்டிங்ல பிரான்ஸ் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்தாங்க. 2 பேருமே பயங்கர ஒரு டஃப்பான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து குடுத்தாங்க. இவங்க 2 பேர் விளையாடுறத பார்த்து, யார் வந்து கோல் அடிக்க போறாங்களோ, மேட்ச் பயங்கரமா வந்து போப்போது அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அப்பதாங்க ஸ்பெயினுக்கு 22வது நிமிஷத்துல ஒரு பெனால்டி வாய்ப்பு வந்து கிடைச்சுச்சு. அந்த பெனால்டி வாய்ப்ப கரெக்ட்டா பயன்படுத்தி, ஸ்பெயின் வந்து சூப்பரா கோல் அடிச்சுட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் பிரான்ஸுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. நம்ம பிரான்ஸ் தானா இது அப்படின்னு சொல்ற மாரி, பிரான்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே வந்து மாறி போயிருச்சு. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, நெர்வஸ் ஆயிட்டாங்க. பால் பாஸ் பண்ற இடத்துல வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. கோல் சான்ஸ வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இது மாரி பிரான்ஸ் வந்து பயங்கரமா சொதப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஒட்டு மொத்தத்துல இப்ப இந்த வேர்ல்டு கப்ல பிரான்ஸ் விளையாண்ட மாரே வந்து அவங்க வந்து விளையாடல. அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து குடுத்தாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் வந்து பிரான்ஸ்னால வந்து கோல் அடிக்க முடியல. செகண்ட் ஹாஃப்ல பிரான்ஸ் வந்து ஒரு பெரிய கம்பேக் வந்து குடுப்பாங்க. மாஸான பெர்ஃபார்மன்ஸ குடுத்து கோல் அடிப்பாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். கண்டிப்பா செகண்ட் ஹாஃப்ல கம்பேக் குடுத்தாங்க. ஆனா அது பிரான்ஸ் இல்லங்க. ஸ்பெயின் தான் வந்து கம்பேக் வந்து குடுத்தாங்க. ஏன்னா ஸ்பெயின் வந்து 58வது நிமிஷத்துல திரும்ப ஒரு கோல வந்து அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் அப்படியே மாறி போயிருச்சுங்க. பிரான்ஸ்னால ஒண்ணுமே பண்ண முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணி அவங்கனால ஒரு கோல் கூட கடைசி வரைக்கும் அடிக்கவே முடியல. இதனால இந்த மேட்ச ஸ்பெயின் வந்து 2க்கு 0 அப்படின்ற அடிப்படையில வின் பண்ணி, ரொம்ப அழகா ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. இப்ப இந்த மேட்ச ஸ்பெயின் வின் பண்ணதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 22வது நிமிஷம் கிடைச்ச பெனால்டி வாய்ப்பு தாங்க. அந்த வாய்ப்ப கரெக்ட்டா பயன்படுத்தி கோல் அடிச்சதுக்கு அப்புறம் தான், அப்படியே வந்து மேட்ச் வந்து மாறிடுச்சு. இதே வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரான்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாங்க. எப்ப ஸ்பெயின் ஒரு கோல் அடிச்சாங்களோ, அதுக்கப்புறம் ரொம்ப நெர்வஸ் ஆயிட்டாங்க. இதே அவங்க நெர்வஸ் ஆகாம, அவங்களும் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பிரான்ஸ் கண்டிப்பா இந்த மேட்ச்ல வந்து கோல் அடிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க மனச விட்டனால தான், இந்த மேட்ச வந்து தோக்குற மாரி வந்து ஆயிப்போச்சு. இப்ப ஸ்பெயின் வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து ஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்க. அடுத்து அர்ஜென்டினாக்கும், இங்கிலாந்துக்கும் நடக்கிற மேட்ச்ல யாரு வின் பண்ணி ஸ்பெயின் கூட ஃபைனல்ல மோத போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.